விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். சக்தி பீடங்கள் பகுதியில் நம்ம தொடர்ந்து பல அற்புதமான தேவியின் திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்பாளினுடைய உடல் பாகங்கள் சிதறி விழுந்த இடங்களில் எழுப்பப்பட்டுள்ள கோவில்களுக்கு சக்தி பீடங்கள் என்று பெயர். இந்தியா மட்டும் அல்லாது பக்கத்து நாடுகளிலும் சக்தி பீடங்கள் உண்டு. அதை நான் உங்களுக்கு இந்த பகுதியில் நிறையவே சொல்லியிருக்கேன். இந்த இடங்களுக்கு போய் நாம் வழிபாடு செய்கிற போது அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதே மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போற சக்தி பீடம் ராகினி தேவி சக்தி பீடம். இது எங்க இருக்கு தெரியுமா? ஆந்திரால கிழக்கு கோதாவரியினுடைய கரையில ராஜமுந்திரி என்கிற இடத்துல இருக்கு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி பீடம் தான் ராகினி தேவி சக்தி பீடம். வழக்கமாக ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் ஒரு பைரவர் தான் காவல் தெய்வமாக இருப்பார் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய இந்த சக்தி பீடத்துக்கு, இங்கே இருக்கக்கூடிய அம்பாளின் சக்தி பீடத்திற்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவருக்கு பேர் தண்டபாணி. வழக்கமாக நம்ம யாரை தண்டபாணின்னு சொல்லுவோம்? முருகனை தான் சொல்லுவோம். கையிலே தண்டத்தை வைத்து தண்டாயுத பாணியாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும் காவல் தெய்வமாக இருப்பவர் பைரவர். இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு தண்டபாணி என்று பெயர். என்ன அர்த்தம்னா, யாராவது தப்பு பண்ணுனா அவர்களை தண்டிக்கக்கூடியவராக இந்த பைரவர் இருக்கிறார். பொதுவாகவே பைரவர்னா நாம் செய்யக்கூடிய தவறுகளை தண்டிப்பவர். இப்போ நம்ம யாருக்காவது பைரவர் வழிபாடு சொன்னோம் அப்படின்னா, பைரவர்லேயே பல வடிவங்கள் இருக்குது. இந்த கால பைரவர் வழிபாடெல்லாம் நம்ம சொல்லுவோம். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போங்க, சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் போங்க, 48 நாள் பைரவரை போய் கும்பிடுங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஒரு ஜோதிடராக நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் முதல்ல நல்லவங்களாக இருக்கணும். நீங்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்தாதான் பைரவரை போய் கும்பிடும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம எல்லா தப்பும் பண்ணிட்டு பைரவர்கிட்ட போய் நிற்கக்கூடாது. ஏன்னா அவையெல்லாம் உக்கிரமான தெய்வங்கள். உண்மையாகவே யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அருள் செய்வதற்காக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்றத நாங்கள் சொல்லி தான் அனுப்புவோம். இங்கே இருக்கக்கூடிய பைரவர் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிப்பவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை மீறி நாம் நல்லவங்களா இல்லைன்னா அந்த சக்தி பீடத்திற்கு போக முடியாது அப்படின்றது தான் அர்த்தம். அதனால நீங்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லவங்களா தான் இருக்கோம், கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சக்தி பீடத்துல தான் அம்பாளின் உறுப்புகள் விழுந்த இடம் தானே சக்தி பீடங்கள். இந்த சக்தி பீடத்துல தான் அம்பாளினுடைய கன்னம் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு என்ன பேர் தெரியுமா? ஸ்ரீ கோடி லிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோதாவரி இருக்கே, அந்த கோதாவரியை தெய்வமாக வழிபடுவது மரபு. பொதுவாகவே நம்முடைய ஆன்மீகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நதியை தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள். அது கங்கையாக இருந்தாலும் சரி, காவிரியாக இருந்தாலும் சரி. அப்படி இங்கே கோதாவரியே தெய்வமாக பார்க்கப்படுகிறது. இந்த சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு என்ன சிறப்புனா, அவளை ராகினி என்றும், யாரெல்லாம் இந்த உலகில் பிறந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் விஸ்வ மாத்ரிகா என்பது அந்த நாமம். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள். இப்படிதான் அவளை வழிபாடு பண்ணுவாங்க இந்த சக்தி பீடத்தில். நம்ம லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறோமே, அதில் நம்ம அம்பாளை என்ன சொல்கிறோம்? மாத்ரே நமக, நமக்கெல்லாம் மாதாவாக அன்னையாக இருக்கக்கூடியவள். இந்த கோயிலையும் விஸ்வமாத்ரிகா என்று உலகுக்கெல்லாம், உலக உயிர்களுக்கெல்லாம் மாதாவாக அன்னையாக இருக்கக்கூடியவள் அம்பிகை என்று போற்றி வணங்கப்படுகிறாள். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான திருவிழா அப்படின்றது புஷ்கரணி, புஷ்கர மேளா. அந்த திருவிழா நடக்கும். அது இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய திருவிழா. யாராவது நீங்கள் ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சா இந்த சக்தி பீடத்துக்கு போய் அம்பிகையின் அருளை பெற்று வாருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.